வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் பெற்ற குற்றத்தை முன்னாள் வங்கி அதிகாரி ஒருவர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார். ஆர்எச்பி வங்கி மற்றும் மேபேங்க் ஆகியவற்றின் முன்னாள் அதிகாரியான 48 வயது கூ காக் பெங் நீதிபதி அவாங் கரிஸ் நடா அவாங் மஹமூத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த அதிகாரிக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் ஆணையமான SPRM சட்டத்தின் கீழ் 3 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 2200 வெள்ளி தொடர்பில் குற்றச்சாட்டுகளும் 2045 வெள்ளி தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி பட்டாலிங் ஜயா கிளானா பார்க்வியூ டவர் கிளானா ஜயா கிளையின் மேபேங்க் வங்கியில் அரிசால் ஜைலானி அண்ட் கோ என்ற வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக முதல் 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. கடந்த 2018 முதல் 2020ஆம் ஆண்டு நவம்பர் 20 வரை மற்றொரு லஞ்ச ஊழல் குற்றத்தை புரிந்ததாக அந்த முன்னாள் அதிகாரிக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இதனிடையே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மற்றொரு வங்கி அதிகாரி மீது மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 36 வயது முகமது சைஃபுல் ஷஃபி என்ற அந்த வங்கி அதிகாரி அன்வா ஹாங் அண்ட் ஆங் என்ற வழக்கறிஞர் நிறுவனத்திடம் இருந்து 8580 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.